பீஸ்ட் பக்தி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதம் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவார். அதான் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே தான் அவருடைய ராசிக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறார். இதான் பாருங்கள், ஆவணி மாதம் வந்து சிம்ம மாதம் அப்படிங்கிறது. இவர் தான் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அப்போ இந்த நாட்களில் என்ன நடக்கும், இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே நடக்கிறது பாருங்கள் இந்த ஆவணி மாதம். அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் மிகவும் சிறப்பானது. ஏன்னா கிரகத்துடைய ராஜாவான சூரியனுடைய மாதம், சொந்த வீடும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கார். சூரியனாலே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வர ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஏதாவது சுபகாரியம் செய்யணும், இல்லை எனக்கு தொடர்ச்சி எனக்கு வந்து ஒரே போராட்டமாக இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது, எதை நான் எப்போ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சரியான முறையில் ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு, அது கூட சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அன்றைய நாட்களில் போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவபுராணம் படிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் தேங்கி இருந்தோ அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸாக நடைபெறதுக்கும் காரணமாக அந்த சூரிய பகவானவர் இருப்பார். அதே நேரங்களில் இந்த மாதத்தில் தான் பாருங்கள் கோகுலாஷ்டமி வருது. அதே நேரத்தில் ஆவணி அவிட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கணங்களுக்கு அதிபதியான கணபதி விநாயகருடைய அவருடைய பிறந்தநாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதான் பாருங்கள் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற முக்கியமான திருவிழாவும் பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் மிக சிறப்பான இருக்கிறனால இந்த அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த காரியத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் இது வரைக்கும் உங்களுடைய 4ஆம் அதிபதி இப்போ தான் எல்லா ராசி விட்டையும் கடந்து உங்கள் 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோடு வந்து அமர்றாரு. அப்போ 4ஆம் அதிபதி ஆட்சியோடு இருக்கார். ஆனால் என்ன ஒரு டிவிஸ்ட் அங்கே வைக்கிறாருன்னா, 4ஆம் இடத்துல பாருங்கள் ஆல்ரெடி வந்து கேது வந்து அமர்ந்திருக்காரு. அப்போ இது வரைக்கும் கொஞ்சம் சுகஸ்தானத்தில் ஒரு சின்ன சின்ன தடைகளை உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும், நம்ம ஒரு ஏதாவது ஒரு இது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆடை ஆபரணம் வாங்கினாலும் கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். 4ஆம் இடத்துல கேது இருந்தாலே அப்படித்தானே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்காக வந்து வீட்டை விட்டு வெளியேறி கிளம்புவீங்க. ஆனால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ஒன்று ஏதாவது உடல்நல குறைபாடு ஏற்படும், ஏதாவது ஒரு தடைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சொத்து வாங்குறதுக்காண்டி போய் ஒரு இடத்தையோ ஒரு வீடையோ நீங்கள் வந்து பார்க்க போயிருப்பீங்க. நீங்கள் போய் பார்த்து வந்து ஓகேன்னு சொல்வீங்க. ஆனால் பாருங்கள் அங்கே இன்னொருத்தவங்க வந்து உங்களோட அதிகமான ரூபா கொடுத்து அட்வான்ஸ் போட்டு முடிச்சிருவாங்க. அப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் தடைகளை இது வரைக்கும் நீங்கள் வந்து சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்தில் தடைகள் எல்லாமே வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து இருக்குது. வண்டி வாகனங்கள் நான் வந்து பழைய வண்டியே வச்சுக்கிட்டே இருக்கேன், என்னால் வந்து வண்டி மாற்றணும்னு போகிறேன், நான் மாற்ற முடிய மாட்டேங்கி, அந்த இருக்கிற வண்டியும் பாருங்கள் ஓயாமல் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, இது எப்படி எனக்கு சரியாக முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டு இருக்கும். அது எல்லாமே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சரியாக போகுது. ஏன்னா அப்போ தான் பாருங்கள் நீங்கள் பழைய வண்டியை கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களை தேடி வருது. அதே நேரத்தில் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் இருக்கிறப்ப நிறைய உங்களுக்குள்ளே பாருங்கள் பல விதமான உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்தே உங்களுக்கு வந்து தடைகளை தாண்ட வைப்பார். குருவோட வேலையே வந்து அதானே. என்ன தான் உங்களுக்கு குரு பகவான் 3ல் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ நிறைய ரிஷபராசிக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள், எந்த ஒரு வேலை இருந்தாலும் செய்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு தான் அது வந்து தனக்குன்னு ஒரு காரியம் வர்றப்ப செய்ய மாட்டேங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக உட்காந்துருவீங்க. இப்போ செய்வோம் நாளைக்கு செய்வோன்னு சொல்லி இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே நீங்கள் போவீங்க. ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ எப்போ பார்த்தாலும் பாருங்கள் உடல் வந்து ஒரு அசதியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், இன்னதான் சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று அமர்றப்ப அவருடைய ஸ்தானம் நல்லா வலுவாக இருக்கிறதுனால இந்த ஆவணி மாதத்தில் பல தடைகளையும் தாண்டி என்னதான் இருந்தாலும் நம்ம போய் வெளியில் போய் வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் முதல்ல வரும். ஏன்னா உங்கள் ராசி தான் காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு வேறு, ரிஷப வீடு வேறு. அந்த ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பது என்பது ஈஸியான விஷயந்தான். ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து மனசு வைக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சம்பளம் எவ்வளவா குறைவாக கொடுத்தாலும் அந்த ஓனருக்கு, அந்த முதலாளிக்கு ரொம்ப வந்து சின்சியராக நீங்கள் வந்து பார்ப்பீங்க.
என்னதான் உங்களை வந்து ஒரு அவமானம் பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி தான், நீங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏன்பா அங்கே போய் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, வேறு இடத்துக்கு வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ கேட்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். அது உங்களுக்கு பிடிச்ச தொழில் எல்லாமே பாருங்கள், ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இந்த தொழில் தான், நீங்கள் எந்த தொழிலும் கிடையாது, எதை போய் நீங்கள் வேலை பார்க்க அந்த தொழில் நீங்கள் வந்து பிடிச்சதா நீங்கள் வந்து மாற்றிக்கிருவீங்க. நிறைய இன்றைக்கி ஆஃபீஸ்கள், பெரிய பெரிய ப்ராக்டிஸ்க்கெல்லாம் பாருங்களேன், ஆள் எடுக்கிறது எல்லாமே வந்து நம்மகிட்ட கன்சல்டிங் பண்ணுறப்ப இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தான் நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் மட்டும்தான் ஒரு கம்பெனியில் வந்து நல்லபடியாக ஓனருக்கு விசுவாசமாக வேலை பார்க்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப வந்து உங்கள் ராசிக்கு அதிகமாக இருக்குது. அவங்கள நம்பி ஒரு வேலையை, ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா கண்டிப்பான முறையில், நேர்மையான முறையில் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக நீங்கள் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருக்கு சில சில உடல் உபாதைகள், சில உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே பாருங்க இந்த ஆவணி மாதத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ வந்தாலே வந்து நீங்கள் என்ன செய்யற, முன்னாடி நின்று நீங்கள் வந்து உதவி செய்வீங்க. ஆனால் இப்போ இந்த மாதத்தில் அவங்களை பற்றிய ஒரு சுய உறவகம் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம மட்டும் ஓடி ஓடி போய் செய்கிறோமே, அவங்க நமக்கு எதுக்காக உதவி செய்கிறாங்களா, செய்ய மாட்டேங்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்காக தெரிய ஆரம்பித்து மிகவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிப்பீங்க. எல்லாமே வந்து போதும், நம்மளது எவ்வளோ தான் நம்ம பார்க்குறது, நம்ம வரைக்கும் நம்ம பார்ப்போம் மாதிரி எண்ணங்கள் உருவாகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு பிரிவினைகள், ஒன்றும் சுப பிரிவாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒய்ஃப் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அந்த ஆவணி மாதத்தில் வந்து 4ஆம் அதிபதி வந்து ஆட்சி பெற்று அமர்றப்ப இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த தம்பதியர்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு வந்து அதே மாதிரி பாருங்க 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஓகே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சு கொஞ்சம் அது பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, என்னன்னே பதிலே சொல்லாமல் இருக்காங்க, நாங்கள் ரொம்ப வருஷ காலம் பிரிஞ்சுட்டோம், இப்போ எனக்கு வந்து செகண்ட் மேரேஜுக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா 2வது திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா குரு தான் அவர் தான் வந்து இருக்கிறதுலே சுபகிரகம். அவரே பாருங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அப்போ 2வது திருமணத்துக்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது இந்த மாதத்தில் சுபமாக மாறுவதற்குமே பாருங்கள் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பாருங்களேன், நீங்கள் வந்து நான் அரசாங்கத்துக்காக வேலைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை மேலே ஒரு மோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறது, என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து பணம் கட்டி வேலை பார்க்க நினைக்கவே மாட்டீங்க. என்னுடைய படிப்பு திறமையால் எனக்கு வந்து வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதம் ஒரு அதுக்குண்டானதாக இருக்குது. நான் அரசியல் சார்ந்த விஷயங்களில் நான் ஒரு புதுசாக என்ட்ரி போடணும், எனக்கு அரசியலில் விருப்பம் இருக்குது, அரசியல் சார்ந்த அமைப்பில் நான் சேரணும் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு படி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அதை வந்து பல உயரத்துக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப ரிஷபராசியான உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. 4ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால டூர் ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு ஆன்மீக யாத்திரை நான் வந்து போக நினச்சிக்கிட்டே இருக்கேன், அது நான் போகலாமா, நானும் ரொம்ப நாளாக பார்க்கணும் தள்ளி போய்கிட்டே இருக்கேன், நான் இப்போ செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை இப்போ நீங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் பாருங்க இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கார். அப்போ நீச்சத்தில் போய் 5ஆம் இடத்துல போய் நீச்சத்தில் இருக்கிறனால இந்த மாதங்களில் உங்களுக்கு சில சுபகாரியங்களில் தடைகள் ஏற்படும். அதனால் முதல் திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் நிறைய பேர் தெரிஞ்சு போய் எந்த ஒரு பொண்ணு பார்க்க போகிறதோ ஒரு மாப்பிள்ளை போகிறத நீங்கள் வந்து வச்சுக்கிறவே கூடாது. சிம்லா போய் நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா திருமண காரியங்களில் எடுக்கக்கூடிய முயற்சியானது உங்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ல் வந்து சனி பகவான் இருக்கார். அப்போ அந்த சனி பகவான் லாபஸ்தனியாக அமர்ந்து உங்கள் ராசியை வேற பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்கல்ல, அவங்க மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அதனால் வந்து உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் வந்து தள்ளி இருக்கணும். ரொம்ப நீங்கள் நெருங்கி உறவாடினீங்கன்னா ஏதோ ஒரு சண்டை சச்சரவு ஒரு இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்டையும் கவனமாக இருந்துக்கங்க. சரிங்க, இப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரங்க எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலையே பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து ஒரு சாதம், ஒரு சாம்பார் சாதமோ இல்லை ஏதோ ஒரு சாதம் கல்யாணம், அதாவது காலையிலையோ இல்லைன்னா மத்தியானம் 1 2
இந்த டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு சாதம், சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்து, ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய தோஷங்கள் கொஞ்சம் குறைஞ்சு, அந்த அந்த ஆவணி மாதம் முழுவதுமே மிகப்பெரிய வெற்றியான மாதமாக அவங்களால இருக்க முடியும். அதே நேரங்களில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள், பெருமாள் மட்டும் இல்லாமல் தாயாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து தாமரைப்பூ வாங்கி கொடுத்து, அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பார்த்து, அவங்களை அப்படியே மனசார பார்த்து உங்கள் மனசுக்குள்ள நிரம்பிச்சுட்டு வந்தீங்கன்னா, அங்கேயே அமர்ந்து முடிஞ்சால் விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்கள் படிச்சுட்டு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு, அந்த பெருமாள் ஆலயத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு நாளிகையாவது நீங்கள் அமர்ந்திருக்கணும். அப்படி வந்தீங்க அப்படின்னா, இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து சிறப்பான மாதமாக இந்த ரிஷபராசியான உங்களுக்கு இருக்கும்.